அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சுவாரஸ்யமான புத்தகம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் எழுதின கனவுகளின் விளக்கம், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்னு சொல்லி இங்கிலீஷில் வந்திருக்கும். இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு சொன்னால் ஒரு உளவியல் மேதை, சைக்கோ அனலைசிஸ்ன்னு சொல்கிற ஒரு உளவியல் ஒரு பெரும் இதை அவர் தான் கண்டுபிடிச்சவர். இவர் தன்னிட்ட வார நிறைய பேஷண்ட்ஸ்கிட்ட அவைகள் காண்ற கனவுகளை வச்சு அதன் விளக்கத்தை ஒரு நீண்ட காலமாக ரிசர்ச் பண்ணி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அவர் இதில் சொல்கிறார், முதல் கனவுகளை நாங்கள் விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் கொஞ்சம் பொதுவான கொஞ்சம் டேர்ம்ஸுகளை விளங்கி கொள்ளணும். உதாரணத்துக்கு அறிகுறிகள் என்று அவர் சொல்கிறார். சிம்போலிக்காக சில விஷயங்கள் கனவில் வாரது பொதுவாக எல்லாருக்கும் ஒரே விஷயத்தை குறிக்கிற மாதிரின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு பூக்கள் அல்லது மலர்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு நல்ல விஷயத்தை அல்லது சந்தோஷமான விஷயத்தை குறிக்கிறதா இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறார். இப்போ தீ அல்லது நெருப்பு எரிகிற மாதிரி காட்சிகள் ஒரு கெட்ட விஷயத்துக்குரிய ஒரு வெளிப்பாடு என்று சொல்கிறார். இதே மாதிரி சில விஷயங்கள், இப்போ ஒரு மலை காடு சார்ந்த இடங்களை காண்றது, ஒரு 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 வீடு அல்லது நிறைய ரூம்ஸ்கள் உள்ள ஒரு கட்டிடத்தை காண்றது, அல்லது ஒரு பள்ளத்தாக்கில் விழுற மாதிரியான காட்சிகள் எப்போதுமே எல்லாருக்குமே அவையின் செக்ஸுவல் சம்பந்தமான ஆசையை நிறைவேற்ற கனவாகும், அல்லது பாலுணர்வு சார்ந்த விருப்பத்தின் ஒரு வெளிப்பாடு தான் என்ற மாதிரி பொதுவான அறிகுறி என்று அவர் சொல்றார். அதே மாதிரி கனவுகளை நாங்கள் விளங்கி கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் கனவுகளின் வெளி விஷயம், அதாவது நாங்கள் காண்ற அந்த கனவுல காண்ற காட்சி அல்லது அதில் வர உரையாடல்கள் அல்லது சவுண்ட், அதை வெளி விஷயம் என்று சொல்றார். உள் விஷயம் என்று சொல்ற என்னண்டா அந்த கனவின் விளக்கத்தை தான் அவர் சொல்றார். அந்த விளக்கத்தை நாங்கள் அறியணும்டா அந்த நபரின் ஹிஸ்டரி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவற்றை குழந்தை பருவத்திலிருந்து அண்மை காலமாக ஏதாவது பாதிக்கத்தக்க விஷயமோ அல்லது விரும்பத்தக்க மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா என்ற மாதிரியான விஷயங்களை நாங்கள் அறிஞ்சாதான் அதன் உள் விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் என்ற மாதிரி அவர் சொல்றார். இது கனவுகள் விளக்கத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னா இது எங்களுக்கு விளங்கும். அவர் இந்த புத்தகத்துல மெயினா கனவுகள் ஏன் எங்களுக்கு வருதுன்றதுக்கு விளக்கத்துக்கு பெரும்பாலான கனவுகள் எங்களோட விருப்ப நிறைவேற்றமா தான் இருக்கு. அதாவது எங்களோட ஆசைகளின் வெளிப்பாடு. பெரும்பாலான ஆசைகள் மனுஷனுக்கு செக்ஸுவல் சம்பந்தமான ஆசைகள்லாம் கனவில வருதுன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஏனென்றால் பொதுவாக இந்த செக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் இன்னொரு ஆளோட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினால நாங்கள் எங்களோட மனசுக்குள்ளேயே அதை நினைச்சிருப்போம் அல்லது மறைச்சு ஆள் மனசுல ஒரு விருப்பமா இருக்கும். பெரும்பாலான நாங்கள் கனவுகள் அது செக்ஸுவல் சம்பந்தமான வெளிப்பாடாத்தான் இருக்கின்ற மாதிரி தான் அவர் சொல்றார். இதுல இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா இது விருப்ப நிறைவேற்றம் மட்டும் கனவா இருக்காது. அதை விட எங்களுக்குள்ள ஆசைகள், எங்களோட ஏக்கங்கள், எங்களோட பயம் அல்லது எங்களோட இன்னொரு ஆளோட செலுத்துற அன்பின் வெளிப்பாடு, இப்படியாப்பட்ட விஷயங்களும் கனவில வரும் என்று சொல்றாரு. இதுக்கு இன்னொரு விஷயம், நாங்க இந்த கனவை விளங்கி கொள்ளணும்டா எங்களோட அன்றாட வாழ்க்கையில நாங்க பார்த்து நினைவில் வச்சிருக்கிற விஷயங்கள் கனவில் வரலாம், அல்லது நாங்கள் கண்டும் காணாம போற விஷயங்கள் நினைவில் வரலாம். நாங்கள் அந்த இதே எங்களுக்கு ஜென்மத்திலே ஞாபகம் இல்லாத விஷயங்களும் கனவில் வரலாம் என்ற மாதிரி அவர் சொல்றார். அதாவது பிரெயினுக்கு ஒரு சக்தி இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல நாங்கள் உள்ள சில விஷயங்கள் நாங்கள் நோட் பண்ணி எங்களுக்கு தெரியாம இருந்தா கூட அது மெமரியில பதிஞ்சிருக்கிற என்ற மாதிரி சொல்றாரு. உதாரணத்துக்கு நான் இதை சொல்றேன் பாருங்க. ஒரு ஜென்டில்மேன் ஒரு கனவு காண்றார். அந்த கனவு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரு பனி கட்டிக்குள்ள 2 பல்லி பொறுத்து இருக்குது. அதுல இருந்து எலும்ப தப்பி ஓடையிலாம அதுல புதஞ்சிருக்கிற மாதிரி கனவு காண்றார். தான் அந்த பல்லியை எடுத்து விடுறதாகவும் ஒரு ஒரு பொந்து போன்ற ஒரு அமைப்புக்குள்ள அந்த பல்லியை விடுறதாகவும் அந்த பல்லியை தொடர்ந்து நிறைய பள்ளி கூட்டம் அதுக்குள்ள வர்றதாகவும் அதுக்கு ஒரு புல்லு ஒரு இனம் உண்டு. அவர் அந்த பள்ளிக்கு தீனியா அந்த கனவுல போடுற மாதிரியும் அவர் ஒரு கனவு காண்றார். அவர் அந்த கனவு காணைகளை தான் போட்ட புல்லுக்கு அந்த புல்லின் தாவரவியல் பேரும் அவர் கனவுலேயே அவர் சொல்றார். அப்ப அவர் அந்த தாவரவியல் பேரை பற்றி விடிய எழும்பி அந்த கனவு சம்பந்தம் அவர் யோசிக்கல. அந்த புல்லின் தாவரவியல் பேர் இப்படி ஒரு பேர் இருக்கான்னு சொல்லி ஒரு புத்தகத்தை தட்டி பார்ப்பார். இப்படி அந்த பேரை டைப் பண்ணி பார்க்கல உண்மையாவே அந்த புல்லுக்கு உண்மையாவே அந்த பேர் தான் தாவரவியல் பேரா இருக்கும். ஆனா இவர் ஒரு அந்த தாவரவியலுக்கும் இவருக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஆளா தான் இருப்பார். ஆனா அந்த புல்லின் தாவரவியல் பேர் சரியா இருக்கும். அப்ப இவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இவர் ஒரு ஆச்சரியத்தோட அதை விட்டுட்டு ஒரு 16 வருஷம் கழிச்சு இவர் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டை போவார். அந்த ஃப்ரெண்ட் வீட்டை போனா அவர் ஒரு தாவரவியல் சம்பந்தம் இன்ட்ரெஸ்டான ஆள். இவர் அங்க போய் படங்களை தட்டி போட்டோஸ்களை பார்த்தோன்ற கேட்கல. அதுல ஒரு புல்லு இவர் என்ன தீனியா போட்டுறோ அந்த புல்லு கீழே
இவரே தன் ஹைப்பட 16 வருஷத்துக்கு இல்லை அதுக்கு கனவாண்டத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு தன் இளம் பருவத்துல வந்து தன் ஹைப்பட அந்த பேரை எழுதின காட்சி வந்து அதுல இருக்கு. அப்படி எங்களுக்கு நாங்கள் மறந்து போன காட்சி, எங்களுக்கு நினைவே இல்லாத விஷயங்கள் கூட எங்களோட கனவுல வந்து ஒரு காட்சியா வரும்ன்றதான் இதுல உண்மை. இன்னொரு விஷயம், எங்கள் நிறைய பேருக்கு நாங்க விரும்பாத கனவுகள் வரும். உதாரணத்துக்கு எங்களோட உறவினர்கள் இறக்குற மாதிரியோ, சகோதரங்கள் இறக்குற மாதிரியோ, எங்கள் பாசத்துக்குரிய ஒரு ஆள் இறக்குற மாதிரி கனவுகள் வந்து வரும். அவர் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, உண்மையிலேயே அது எங்களோட விருப்ப நிறைவேற்றம் இல்லை, அவைகள் சாகணும்ன்றது எங்களோட விருப்ப நிறைவேற்றமா இருக்கணும்ன்றா அப்படி இருக்காது. அவர் அதுக்கு என்ன சொல்றாருண்டா, இப்போ உதாரணத்துக்கு எங்களோட சகோதரம் வந்து இறக்குற மாதிரி கனவு காண்றோம்டா, அது எங்களோட குழந்தை பருவத்துல எங்களோட ஆசையா இருந்திருக்குன்ற மாதிரி சொல்ல. எப்படின்னா, இப்ப ஒரு விளையாட்டு சாமானுக்காக வேண்டி ஒரு நாங்கள் அக்காவும் தம்பியும் சொல்லிச்சோன்னா, நாங்கள் அந்த விளையாட்டு சாமானை எடுக்கிறதுக்காக வேண்டி ஆறுக்குன்றதுக்கு நாங்கள் அதில் அடிபட்டிருப்போம். அப்போ அந்த அடிபடுற நேரம் நாங்கள் அவர்கிட்ட கொண்ட அந்த பொறாமத்தனம் தான் வந்து இவ்வளவு காலம் கழிச்சு வந்து ஒரு சகோதரத்தை நான் இழக்கிற மாதிரியோ ஒரு விருப்ப வெளிப்பாடு வருதுன்ற மாதிரி சொல்றாரு. உதாரணத்துக்கு 2 சகோதரிகள் இருப்பினம், அதில் மூத்த சகோதரி மரிவண்ணி, அவைக்கு 2 பிள்ளைகள் இருப்பினம். அதில் உண்மையிலேயே அந்த மூத்த சகோதரின்ற ஒரு பிள்ளை வந்து மூத்த பிள்ளை வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மரிவண்ணா சகோதரி ஒரு கனவு காணுவா எப்படி இருக்கும் என்றால், அந்த 2வது பிள்ளையும் வந்து இறக்குற மாதிரி கனவு காணுவது. அப்ப அவைக்கு ஒரு விடிய எழும்பினோன்னு சரியான கவலையா போயிடும். அக்கா ஏற்கனவே ஒரு பிள்ளையும் இழந்துட்டா, இப்ப அடுத்த பிள்ளையும் இழக்கிற மாதிரி நான் கனவு கண்டுட்டேனே, இப்படி நடந்துருமா இது என்ற மாதிரி ஒரு சரியா கவலையா இருப்பா. அவ வந்து இது நானே இப்படி கனவு காணணும்னு சிக்மண்ட் ஃப்ரைடுகிட்ட போய் இப்படி சொல்லுவது, நான் இப்படி ஒரு கூடாத கனவு கண்டுட்டேன்னு இதுல விளக்கம் என்னன்னு சொல்லி. அப்ப ஃப்ரைட் அதை சம்பந்தமா விசாரிச்சு பார்க்கல என்ன நடந்திருக்கும் என்றால், 1வது பிள்ளை என்ற இறந்த வீட்டுக்கு வந்து அவ லவ் பண்றவன் விருப்பத்துக்குரியவர் வந்து அந்த செத்த வீட்டுக்கு வந்திருப்பது. அப்ப இவை இந்த ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு. இப்ப அப்படி செத்த வீட்டுக்கு அவர் வந்தவர் என்றது பதிஞ்சிருக்கு. இவன் ஆள் மனசுல இருந்த விருப்பம் என்னன்னு சொன்னால், ஒரு இறந்த வீட்டுக்கு தனக்கு பிடிச்சாக்கள் தன் சகோதரங்கள் சொந்தக்காட்டு இறந்த வீடுன்னா தனக்கு பிடிச்சால் வருவதென்ற விஷயம்தான் இங்க இன்டிரெக்டா இப்படி ஒரு சீன் வந்து கனவா வந்திருக்கு என்று சொல்லி அவர் சொல்றார். அதாவது விருப்ப நிறைவேற்றங்கள் அப்படியே நிகழாது, கனவை நாங்க ஆராய்ஞ்சு பார்க்கலதான் அதன் உள் விஷயத்தை நாங்க விளங்கி கொள்றோம்ன்றது இந்த விஷயத்துல இருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். மற்றது இன்னொரு விஷயம், பெரும்பாலான கனவுகள் வந்து நாங்கள் கண்டு விடியவே மறந்துடுவோம், அல்லது சில விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கு, அந்த கனவு அப்படி ஒரு ஸ்டோரியா எங்களுக்கு ஞாபகம் இருக்காது, பெரும்பாலும் ஞாபகம் இருக்காது. அதுக்கு காரணம் அவர் சொல்றார், ஒன்று நாங்கள் ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எங்களோட மெமரியில கனவுல வாரப்படினால நாங்கள் அது ஒரு அக்கறை இல்லாம விடுறோம், அதொன்று. இன்னொரு விஷயம், பெரிய ஒரு கதையை வந்து கனவு துண்டு துண்டா உடைச்சு தரும், ஒவ்வொன்றையும் நாங்கள்லாம் பொருத்தி அதை விளங்கி கொள்ளணும், அதால நாங்கள் அதை விளங்கி கொள்றதும் இல்லை என்றது இன்னொரு விஷயம் என்ற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கத்தை அவர் தாரார். இப்படியாப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா சிக்மண்ட் ஃப்ரைட் வழியின கனவுகளின் விளக்கம் இந்த புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கொள்ள இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சில விஷயங்கள் சொல்ல இயலாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான், நீங்கள் படிச்சுக்கணும்னு சொல்லிச்சுனால் ஈஸியாக வழங்கி கொள்ளலாம். எங்களோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.